ஹாய் ஃபேமிலிஸ், வெல்கம் டு பிரியாஸ் க்ளோ லைஃப். ஈஸியாக சிக்கன் 65 செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: 65 மசாலா, சிக்கன், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு முட்டை, அரிசி மாவு. ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். ஒரு முட்டையை ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை ஊற்றினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் இப்போ சில்லி பவுடர் 3/4 கிலோ சிக்கனுக்கு 5 ஸ்பூன் சில்லி பவுடர் நாங்கள் போட்டுட்டோம். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மசாலா போட்டதுக்கப்புறம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி பதம் வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி மாவு போட்டு அதையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சிக்கனை எடுத்து இதில் போட்டுக்கலாம். சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பதம் வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு சிக்கன் சிந்தாமணி செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. கொத்தமல்லி இலை, காஞ்ச மிளகாய், தேங்காய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, சின்ன வெங்காயம், கடுகு, சீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். நல்லா பொடிஞ்ச பிறகு காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போது வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கின பிறகு தக்காளி 1 கட் பண்ணி வச்சது போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கினதுக்கு பிறகு தக்காளி வணங்க தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வணங்கினதுக்கப்புறம் கழுவி வச்ச 3/4 கிலோ சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி அதுவே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். நம்ம இப்போ தண்ணி சேர்க்க வேண்டாம். தேங்காய் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தட்டு வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சு இது ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ சைடில் நம்ம சிக்கனை போட்டு பொரிச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஊற வச்ச சிக்கனை எடுத்து இப்போ 65 போட்டுக்கலாம். நல்ல எண்ணெயில் சலசலன்னு கொதிக்குது. ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். எந்த ஒரு பொருள் எண்ணெயில் பொரிக்கிறதா இருந்தாலும் நல்லா இந்த மாதிரி நுரை வரும். நுரை அடங்கிருச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். சைடில் சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். நல்ல சுவையான சூடான சிக்கன் சிந்தாமணி கிரேவி ரெடி. நல்ல கமகமன்னு மணக்குது. சாப்பிடணும் போல தூண்டுது. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி ஃபேமிலியை உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, இறக்கிடலாம். இப்போ சில்லியும் சைடில் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சதை பரிமாறிடலாம். வாங்க ஃபேமிலியாக எல்லாரும் உட்காந்து சாப்பிட போகலாம். என் பொண்ணு உட்காந்து சாப்பிட்றா பாருங்க. யோசிச்சுட்டே உட்காந்துட்டுருக்குறா, இலையை வச்சுக்கிட்டு சாப்பிடலாமா வேணாமான்னு. சில்லி தான் எடுத்து சாப்பிட்டாங்க ஃபஸ்ட்டு. இப்போ சாப்பாடு எடுத்து பிசைஞ்சு சாப்பிட போகிறாங்க. எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.